இன்றைக்கி நாம் நல்ல பெர்ஃபெக்டாக மெதுவடை எப்படி பண்ணணும் அப்படி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல மொறுமொறுவாக மிக்சிலேயே நாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சு தர போகிறேங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக நான் சொன்னதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா மெதுவடை ஈஸியாக வீட்டில் நீங்களே செஞ்சு அசத்தலாங்க. இது டீ ஹோட்டல் கடையில் இருக்குல்ல அந்த டேஸ்ட்டில் வருங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பெயர் பிஜி. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுக்கலாங்க. ஏன்னா இதுலேயும் அழுக்கு தூசியெல்லாம் இருக்கும் உளுந்துலையும். ஸோ இதையும் ஒரு 3 டைம்ஸ் நல்லா 3 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் ஊற வச்சுருந்தோம் இல்லை வெள்ளை உளுந்து, அதை நாம் இப்போ சேர்த்துட்டோங்க. இதை நாம் அரைச்சி கொண்டு வரலாம். உளுந்த வடைக்கு நல்லா அரைச்சி கொண்டு வரும்போது தான் நமக்கு நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி உளுந்தா வடை வருங்க. ஸோ நல்லா அரைச்சி கொண்டு வரலாம். உளுந்தை நாம் நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ நாம் இதில் மெதுவடைக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சிறுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, முழு நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நாம் ரெடி பண்ண வச்சுருந்ததில் உளுந்தை சேர்த்துட்டோங்க. கைஸ், நீங்கள் நான் சொன்ன ஆசிட்டிஸை அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஹோட்டல் டீ கடையில் நாம் மொறுன்னு புசுன்னு எப்படி மெதுவடை சாப்பிடுவோமோ அதே ஸ்டைலில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சு தர போகிறேங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக வீட்டில் பண்ணி அசத்தலாங்க. வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் நாம் ரெடி பண்ண வச்சுருந்ததில் உளுந்து அதை நாம் சேர்த்துட்டோங்க. இதை நல்லா அடித்து விட்டுக்கோங்க. உளுந்தை நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அப்போந்தாங்க உளுந்து நல்லா ப்ளஃபியாக வரும். நாம் கிரைண்டரில் அரைச்சா எப்படி இருக்குங்க, ப்ளஃபியாக வரும்ல, அதே மாதிரி தான் நல்லா வருங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கை வச்சியோ அல்லது ஸ்பூன் வச்சியோ நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக வரும். கொஞ்சம் சாய்வாக இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு கையும் வலிக்காதுங்க. இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப முக்கியங்க. உளுந்தை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நல்லா அடித்து வைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அந்த மெதுவடை வந்து நல்லா சாஃப்டாக புசுன்னு பஞ்சு போல் வரும். இப்போது நல்லா உளுந்தை அடித்து வச்சுங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு நாம் எதுக்கு சேர்க்குறோம்னா, நாம் என்ன தான் உளுந்தில் தண்ணி சேர்க்காமல் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டில் அரைச்சி எடுத்தாலும் நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் அந்த உளுந்து இருக்குது. ஸோ அதை நாம் சரி செய்யணும். அதுக்காக தான் அரிசி மாவு நாம் சேர்த்தோம். கலந்து விட்டுக்கோங்க. உளுந்து அரிசி மாவு எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க எவ்வளோ அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஆசிட்டிஸ் எடுங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக சிம்பிளாக மெதுவடை புசுன்னு மொறுன்னு வீட்டில் செய்யலாங்க. இப்போ நாம் நல்லா அடிச்சு வச்சுங்க. நல்லா அடித்து வச்சுட்டோங்க. இப்போ நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லை, அதை சேர்க்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் அளவு முழு நல்ல மிளகு, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததில்ல அதெல்லாம் சேர்க்கலாங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை, அதை சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தேவையில்லைங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதுங்க.
உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது கையில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ண வச்சுருந்ததில் அந்த மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நடுக்க ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நடுக்க ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் கையில் மாவு எடுத்துச்சுங்க. எடுத்துகிட்டு நடுக்க ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நடுக்க ஒரு ஓட்டை போட்டுட்டு டைரெக்டாகவே நாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு டிப்ஸ் சொல்லுறானே கேட்டுக்கோங்க. ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அந்த கப்புக்கு மேலே ஒரு கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பொருள் வாங்குவீங்கல்ல அதில் உள்ள கவரை போட்டுட்டு ஒரு ரப்பர் பாயிண்ட் போட்டுட்டு நாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லை மாவு, அதை எடுத்து இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நடுக்க ஒரு ஓட்டை போட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. உங்களுக்கு டைரெக்டாகவே போட பயம்னா நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி போட்டுக்கோங்க. பிக்னஸுக்கு ஈஸியாக இருக்குங்க. எண்ணெயில் நல்லா பொரியடுங்க. 2 பக்கமும் மாறு திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு உள்ள நல்ல அந்த மெதுவடை வந்து வேகணும். ஸோ அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகட்டுங்க. சேஞ்ச் ஆனால் தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறுமொறுன்னு இருக்குங்க. மெதுவடை சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரிச்சான ருசியை கொடுக்கும். ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல மெதுவடையை எண்ணெயில் பொரிக்க விட்டு எடுக்கலாம். கைஸ் அவ்வளோதாங்க. நீங்களும் நான் சொன்னது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளே வீட்டில் மெதுவடை வந்து நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக புசு புசனி ரெடி பண்ணலாங்க. நான் சொன்னது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மெதுவடை இப்படி செய்யும்போது நல்ல சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுன்னு நல்ல புசு புசுன்னு பஞ்சு போல் இருக்குங்க. மெதுவடை ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நாம் இதை தட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நாம் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஒரு தட்டில் எடுத்துகிட்டு மாற்றி சூடாக சர்வ் பண்ணிக்கலாங்க. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.